ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஒருத்தி புதுசாக வந்திருக்கிற மாதிரி இருக்கிறா. இவ தான் என்னுடைய என்ன சொல்கிறது, வாவ் செம்ம நல்லா படுத்துருச்சு. இங்கே பாருங்கள், கையை வச்சாவே அப்படியே அமுங்குது. ஓகே, தினமும் இப்போல்லாம் ஒன்று தான் கிடைக்கிது. நானே சாப்பிட்றேன். ஒன்று கிடச்சா 2 கிடச்சா அடுத்து ஒவ்வொருத்தருக்கு கொடுக்கறது. ஓகே, இப்போ டெய்லி இந்த மாதிரி வெறும் வயிற்றுல காலையில் இப்படி வரும்போது இதை பறித்து சாப்பிடும்போது இங்கே பாருங்க, அப்படியே ஒரு கசக்கி இப்படி பார்த்தோன்னா அழகி இவளை சாப்பிட்டு இவள் என்னை எவ்வளோ ஹெல்த்தியாக வச்சுருக்கா தெரியுமா. போன வருஷம் வந்தது நம்ம வீட்டுக்கு 4 மாதத்துலலாம் காய்க்க ஆரம்பிச்சிச்சுங்க. நீங்கள் வாங்கி பெட்டியாக வாங்கி அவ்வளோ காசு போட்டு கடையில் வாங்கி அத்திப்பழ ஜூஸ் ஒவ்வொரு நாளைக்கு 4, 5, 10ன்னு போட்டு ஜூஸ் குடித்தா கூட இவ்வளோ ஏறாது உங்களுக்கு. பட் மாடி தோட்டத்தில் அல்லது தரை தோட்டத்தில் நம்ம வச்சு ஆர்கானிக்காக வளர்த்து தினமும் கூட சாப்பிட வேணாங்க. வாரத்தில் 1, 2, 3 அந்த அளவு சாப்பிட்டிங்கன்னாவே ஹீமோக்ளோபின் லெவல் அந்த அளவுக்கு ரொம்ப ஹையாக மாறுங்க. அதை நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். சரிங்களா. எனக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு லேடிஸுக்கு எந்த அளவு இருக்கணுமோ அந்த அளவு ஹீமோக்ளோபின் லெவல் இருக்குது. ஆனால் நம்ம லேடிஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய எனர்ஜி வெளியே போகும், நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால் ஹீமோக்ளோபின் லெவல் மேக்ஸிமம் எல்லாருக்கும் கம்மியாக இருக்கும். பட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும்னா பாருங்களேன், இதற்கு எந்த மெயின்டெனன்ஸு, எந்த பூச்சி தாக்குதல் எதுவுமே கிடையாது. 60 ரூபாய்க்கு ஒரே ஒரு அதுவும் வாடி போனது தான் வாங்கிட்டு வந்தேன். அவங்க ரொம்ப வாடி இருக்கே டீச்சர், என்ன பண்ணுறது அப்படின்னாங்க. பரவாயில்ல கொடுங்க, அதெல்லாம் வளர்த்துருவேன்னு சொல்லிட்டு ஆசை யாரை விட்டது, ஆர்வம் யாரை விட்டது. 60 ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் நாள் அமைதியாக இருந்தாங்க. ஆனாலும் ஸ்ட்ரெஸ் ஆகலை நான். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கடைன்னு ஒரு மாதம் கழித்து வளர ஆரம்பித்தாங்க. 4வது மாதத்துலலாம் ஈல்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு ஈல்டு எனக்கு ஒரு 40 காய் கிட்ட வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ப்ரூன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஈல்டு எடுத்தேங்க. இப்போ இது 3வது ஈல்டுங்க. பட் கட்டிங்ஸ் வச்சு இதை இது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க நான் இந்த வெயில் டைமில் கட்டிங்ஸ் எடுத்து வச்சுட்டேன். ஸோ வரலை. அடுத்து வேணும்னா இன்னொரு மரம் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் இந்த மழை காலத்தில் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா இதை வாங்கி வச்சு கண்டிப்பாக பலன் பெறணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ பேசிட்டேன். ஓகேங்களா, பாய்.